இன்னைக்கு நாங்க வந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு போறோம். ஹாய், நாங்கள் இன்னைக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ் ட்ராவல் vlog தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரோட எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான பிளேஸ் ஆலியார் மங்கி ஃபால்ஸ். ஆஃப்டர் அ லாக்டவுன் சென்னையிலேருந்து வந்திருக்கா என் பொண்ணு. நாங்கள் இன்னைக்கு அங்கே கிளம்பிட்டோம், வாங்க பார்க்கலாம். ஹாய், நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆயாச்சு. இப்போ நம்ம பொள்ளாச்சியில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸுக்கு கிளம்பி இருக்கோம். இவங்க தான் என்னோட சிஸ்டர், கூட பிறந்த அக்கா. இவங்க என்னோட ஹஸ்பண்ட். நீங்க எல்லாருமே வந்து நம்ம ஒரு ஆல்ரெடி வீடியோல பேசியிருந்தாரு. பாலிடிக்ஸ் பேசுறாரு, ரொம்ப பாத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூரோட ஃபேவரட் ஸ்பாட், இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ்க்கு, அதுக்கப்புறமா இந்த ஆலியாரோட வாட்டர் ஃபால்ஸ் போகாதவங்கள இருக்கவே முடியாது. நம்ம லாக்டவுனுக்கு அப்புறமா இன்னைக்கு சரி ஒரு ட்ரிப்பு போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வீக்கெண்ட் ஹாலிடேஸ் வந்ததுனால நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம வந்து உங்களுக்கு நிறைய போகிற வழியில என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம தரோம். எவ்வளோ டிராஃபிக்கான ஏரியா இந்த ஹோப் காலேஜ், சிஐடி காலேஜ் இருக்கிற ஏரியா ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். இப்போ 6 மணிங்கிறனால வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்லெஸ்ஸா இருக்குது, ரோடு ரொம்ப ஃப்ரீயா இருக்குது. நம்ம இப்ப போறது வந்து வரதராஜ மில்ல இருக்கிற இந்தியன் பங்க்ல போய் நம்ம இந்தியன் ஆயில்ல போய் நம்ம பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போறோம். வரதராஜ மில்ல இருக்கிற இந்தியன் ஆயிலுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டேங்க் ஃபில் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம எங்கேயுமே போக முடியும், அதனால நாங்க பெட்ரோல் போடுறோம். நாங்க இப்ப வந்து கோட்டூர்ல இருக்கிற அருள் ஜோதி ஹோட்டல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்காக நின்றுருக்கோம். ஸோ இப்போ போய் நம்ம இந்த ஹோட்டல்ல எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். ஸோ நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். நல்லா வந்து பூரி சூப்பராக இருந்தது, நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டு இங்கே இந்த பக்கம் வந்து ஒரு இயற்கையான ஒரு நல்ல ரம்யமாக இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு கண்ணுக்கு கொஞ்சம் விருந்து கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பலான் இருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி தென்னந்தோப்பு இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ எல்லாமே சைட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இந்த ஹோட்டல்ல இருந்து பாருங்க, இந்த ஹோட்டல்ல இருந்து இந்த பக்கம் கொஞ்சோண்டு தள்ளி வந்தோம், ஒரு 10-20 feet வந்தோடனேயே ஒரு தோப்பு இருந்தது. ஸோ நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புறோம். ஆலியார் பக்கம் ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். ஆலியார் டேம் ரீச் ஆக போகிறோம். இன்னொரு 2 kilometers ஆலியார் டேம் வந்து ரீச் ஆகிருக்கோம். அதோட என்ட்ரன்ஸாக இந்த ஏரியா. இந்த பாலம் வந்து இதுதான் என்ட்ரன்ஸா? இந்த பாலம் தான் வந்து இந்த பாலம் தான் ஆலியார் டேம்க்கான என்ட்ரன்ஸ். அந்த வாட்டர், அதாவது பிடபிள்யூடிக்கு வாட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைங்க. இங்க ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் என்னடா இது? இனி ஸ்டாப்பிங் பாயிண்ட் வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடை, வரவங்க இங்கே நின்று சாப்பாடு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த ஆலியார் என்ட்ரு ஆகும்போதே அதுக்கான இதெல்லாமே நமக்கு தெரியுதுங்க. ஸோ இங்கே வந்து மீன்கள் காட்சியகம், ஃபிஷ் அக்வாரியம். நம்ம இதுக்குள்ள போவோமா? வரும்போது போவோமா? இதான் ஃபிஷ், தமிழ்நாடு ஃபிஷ் அக்வாரியம். இதுல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்கும். இதுதான் நம்ம ஆலியார் டேம். இங்க பார்க் பண்ணிட்டு இனி வந்து மேல நம்ம நடந்து போகலாம். கேம் அலௌடான்னு தெரியல, நாங்க எடுத்துட்டு போறோம். அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஆலியார் டேமோட பார்க்கோட என்ட்ரன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா பெர் மெம்பருக்கு வந்து 5 rupees டிக்கெட்டு. அதே மாதிரி இப்போ வீடியோ எதாவது எடுக்கிற மாதிரி இருந்தால் 20 rupees வந்து ஸ்டில் கேமராக்கும், வீடியோ கேமராக்கு 120 rupees. இந்த மாதிரி வித்தியாசமான கட்டணங்கள் நிறைய போட்டிருக்காங்க. இது என்ட்ரன்ஸ், இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ். பார்க்குள்ள நிறைய மரம், அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம என்னங்கிறத கொஞ்சம் போக பார்க்கலாம். நாங்கள் இப்போ ஆலியா டேம் என்ஜாய் பண்ணிக்கோம். என்ட்ரன்ஸில் ஒரு பார்க் இருக்குது. நம்ம வந்து இந்த சைட் போகணுன்னா டேம் ரீச் ஆயிடலாம்.
வந்து ஆலியா டேம்லேருந்து வர வாட்டர் ரிசர்வாயர். இது பார்த்தீங்கன்னா வேட்டக்காரம்புதூர் கால்வாய் மலை. வேட்டக்காரம்புதூருங்கிறது வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு கிராமம் தான் வேட்டக்காரம்புதூர். இது வந்து பார்த்திங்கன்னா நீர் பாசனத்துக்காக, அதாவது விவசாய பாசனத்துக்காக வந்து இந்த வாய்க்காலில் வந்து தண்ணி திறந்து விடுவாங்க. இதில் வந்து வருஷம் 2 போகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருஷம் வந்து ப்ரைஸ் வந்து இது வந்து தண்ணி வந்து திறந்து விடுவாங்க. இதில் வந்து சுமார் பார்த்திங்கன்னா ஒரு 3500 ஏக்கர்லேருந்து 4000 ஏக்கரா வந்து இந்த இதில் வந்து பாசனத்துக்கு உட்பட்டது வந்து இந்த கால்வாயில் வழியாக இருக்குது இப்போது. ஸோ மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த கால்வாயை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இது வந்து ஆலியார் டேம்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒன் ஆஃப் த கால்வாய் தான். இது மாதிரி 3 கால்வாய் வந்து இந்த வேட்டக்காரம்பு இந்த ஆலியார்லேருந்து வெளியே வரும். ஒவ்வொரு கால்வாயும் முடிஞ்சால் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆலியார் டேமோட ஃபுல் வியூ. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டேம் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஆலியார் பக்கத்தில் இருக்கிற ஃபிஷ் அக்வேரியம், மீன் கண்காட்சியகம்ல இருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன மீன் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு. வாவ், என்ட்ரு ஆனோடனே அரவணா அப்படிங்கிற ஒரு மீன் நம்மளை வரவேற்கிறது. அப்படியே திரும்பினோம்னா இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பரான மீன் வச்சுருக்காங்கன்னு. காமன் கோல்டு, இது வந்து நம்ம வீட்டிலலாம் வளர்க்கக்கூடிய சாதா கோல்டு ஃபிஷ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மீன் வெரைட்டி வச்சுருக்காங்க. இது வந்து குவெட்டி மால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன மீன் வகை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இது வந்து நியான் டெட்ரா. இது உண்மையாகவே வந்து பார்த்தா நியான், அந்த நியான் லைட்ஸ் மாதிரி ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கலரில் இந்த மீன் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. இது மேபி நைட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த லைட்டெல்லாம் இருக்குமோ என்னமோ எனக்கு தெரில, ஆனால் நல்லா இருக்குது மீன் பார்க்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, வாவ் எவ்வளோ சூப்பரான மீன், அடடே. இது வந்து கோய் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றா கூட்டமாக போகுது, கூட்டமாக வருது. வா, இங்கே வந்து 2 மீன் இருக்கு. ஜெயின்டோனியா மல்பாரி கேசி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மீனை. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது, இதுக்குள்ளே இங்கே ஒன்று இருக்குது. அதோட குட்டிகள்லாம் ஒன்றையும் காணோம். 2 மீன் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. இது வந்து ஷார்க், அலிபோனா ரெட்ஃபின் ஷார்க். ஷார்க் வகைகளே இது ஒரு ஷார்க் போல. எவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த அடா, வாவ், இது வந்து நியான் டெரேராவோட குட்டிகள். பாருங்க, ரெட் பேரட். வாவ், நம்ம எல்லாம் கிரீன் பேரட் தான் பார்த்துருக்கோம். இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. வாவ், இங்க பாருங்க, அது எவ்வளவு அழகா பைப்புக்குள்ள போய் உட்காந்துருக்கு. மீன் பேர் வந்து பிரானா. எவ்வளவு அழகா உட்காந்துருக்குன்னு பாருங்க. 2 இந்த பக்கம் அந்த பக்கம். அந்த பக்கம் அதோட குட்டி எல்லாம் இருக்கு. தெரியுதான்னு பாரு. தெரியுது பாருங்க. சோ இது வந்து பிரானா பக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பிளாக் மூர். இந்த சிக்லெட் வகை மீன்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குஞ்சுக விட்டுருக்காங்க, ஒரு 4-5 குஞ்சும் இந்த ஒரு பெரிய மீனும். இது பேர் வந்து வேல் டெயில் ஆஸ்கர். வேல் டெயில் ஆஸ்கர். இங்க பாருங்க எவ்வளோ பெரிய டெயில் அதுக்குன்னு. வா 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 வா, எங்க போறீங்க?
ஸோ இது வந்து மூன்லைட் கௌரமி. மீன் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கேப் ஒரண்டான்னு சொல்றாங்க. இதுக்கு மேல பாருங்க அந்த கேப் மாதிரி இருக்கு. அது என்னவோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மீன் வந்து ஆல்பினோ ஆஸ்கர். இதோ பெரிய மீன். இவங்க எல்லாரும் அப்படியே டிராவல் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. வா 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 பிளாக் ஏஞ்சல். இங்க பாருங்க பிளாக் ஏஞ்சல். நம்மளோட ஏஞ்சல் செம்மையா இருக்குங்க. இந்த மீன் சான்ஸே இல்லைங்க. வா 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 அட்டகாசமா இருக்குது ஏஞ்சல், பிளாக் ஏஞ்சல். பேரு கிஸ்ஸிங் கௌரமி. இங்க பாருங்க அது வாய் பாப்பா. இங்க பாருங்க பாப்பா கை வைக்கிறா. அது வந்து கிஸ் பண்ணுது பாப்பாவை. எங்க வியூவர்ஸ் ஒரு கிஸ் கொடுங்க. நம்ம கை வச்சோம்னா அது வந்து கிஸ் பண்ணுது. சூப்பர். பிளாக் ஆஸ்கர். வந்து வெள்ளி தகடு மீன்கள். இது வந்து ஸ்பாட் டெயில். இது சின்னதா ஒரு ஸ்பாட் மாதிரி இருக்கு, அதனால ஸ்பாட் டெயில்னு கூப்பிடுறாங்க. இவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க. இது வந்து வரிப்புலி கெளுத்தி மீன் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க போல. நீல நிற சிச்லெட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க ப்ளூ கலர்ல இருக்காங்க. இவங்க விளையாடுறாங்க ரெண்டு பேரும். இந்தா இங்க பாருங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. டைகர் பார். டைகர் மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து சக்கர் கேட் மீன். இது வந்து சக் பண்ணும் போல. அதோட ஃபீடு வந்து அது அப்படிதான் சாப்பிடும் போல. இவர் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு பாவம். இவர் ஏதோ பிஸியா பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து சிச்லெட். இந்த சிச்லெட் வகையை சேர்ந்த மீன்கள் வந்து முட்டையை வாயிலே பொறித்தெடுக்கக்கூடிய ஒரு இது இயல்பு இருக்கிறது. இது வந்து இவங்களோட இனத்தை மட்டும்தான் இவங்க வந்து சேர்த்துக்குவாங்க. வேற எந்த சூழ்நிலையிலையும் இவங்க வந்து உயிர் வாழ்ந்துக்குவாங்க. அதே மாதிரி இவங்களை வந்து நம்ம தனியா மட்டும்தான் வளர்க்கணுமாமா அப்படின்னு போட்டிருக்காங்க இங்க. காக்கை சிறகு மீன். அவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மீனோட விங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா காக்கையோட இறகுகள் மாதிரி இருக்குது. நல்லா டைவ் அடிச்சு போய் விளையாடிட்டு இருக்குது. ஸ்ட்ராபெரி அண்ட் பிளாக் கரண்ட் சோடா நாங்கள் இங்கே டேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு அக்கா சூப்பராக சோடா போட்டுட்டு இருக்காங்க. பாப்பா ரெட் டிலைட் அண்ட் பிளாக் கரண்ட் டிலைட். மங்கி ஃபால்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஃபுல்லாக மீடியமாக வந்துட்டு இப்போ எல்லோரும் நல்லா குளிச்சுட்ருக்காங்க. நாங்களும் ஃபுல்லாக குளிச்சாச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக வந்துட்டுருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து 50 ரூபா ஒரு ஆளுக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் டூ வீலர்லையோ இல்லை கார்லேயோ வந்தீங்கன்னா காரில் வந்தீங்கன்னா ஒரு காருக்கு வந்து ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா. அதான் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. நீங்கள் நல்லா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்குது. சூப்பராக வந்துட்டுருக்குது. இப்போ பாருங்கள் எல்லோரும் குளிச்சுட்ருக்காங்க. குழந்தை குளிக்கிற மாதிரி இங்கே இடம் இருக்குது. நல்லா பெரியவங்க குளிக்கிற மாதிரி வந்து அங்கே இடம் இருக்குது. இப்போ டுவர்ட்ஸ் வால்பாறை போயிட்டுருக்கோம். மங்கி ஃபால்ஸ்லேருந்து டுவர்ட்ஸ் வால்பாறை போயிட்டுருக்கோம். இந்த வால்பாறையில் பார்த்தீங்கன்னா வால்பாறை ரீச் ஆகிறதுக்கு வந்து டோட்டலாக வந்து 40 ஹேர்பின் பென்ஸ் இருக்கும். சவுத் ஜோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அதே ஹேர்பின் பென் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஹேர்பின் பென் இருக்கிற ரோடு தான் வந்து இந்த வால்பாறை ரோடு. ப்ளஸ் வந்து என்னென்னா ரொம்ப ரோடு வந்து குறுகலாக தான் இருக்கும். நம்மளால் வந்து ஓவர்டேக்கெல்லாம் எடுக்கவே முடியாது.
40 ஹேர் பின்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டஃபஸ்ட் ஹேர் பின் பண்ண இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹேர் பின் கிராஸ் பண்ணுறோம், செகண்ட் ஹேர் பின் வந்து கிராஸ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 40/2 போட்டிருக்கோம். ஸோ இது நாங்கள் ஃபுல்லாக வால்பாறையில் கவர் பண்ணல, நாங்கள் சும்மா கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம். வாவ், சூப்பர் சூப்பர் வியூ. ஆனால் எங்களால் ஃபுல்லாக ட்ராவல் எடுக்க முடியல, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கோம். இங்க பாருங்க, நாங்க மீன் வந்து வாங்கியிருக்கோம். இங்க அந்த ஃபிஷ் அக்வாரியம் காட்டணும்ல, அங்க வந்து ஒரு 10 மீன் 30 ரூபாய் சொன்னாங்க. எங்க தொட்டியில விடுறதுக்காக நாங்க வாங்கியிருக்கோம். இது வந்து பாசி, அந்த பாசம்லாம் பிடிக்குதுல, அதை வந்து இந்த மீன்கள் வந்து சாப்பிட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அந்த பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தொட்டியில் இன்னொரு தொட்டி வச்சுருக்கோம் அதில் விடுறதுக்காக. ஸோ எங்களோட ட்ரிப் இங்கே வால்பாறையில் இனிதே நிறைவடைகிறது. இங்கே ஹாய் ஆல், நாங்கள் வந்து இன்னைக்கு மூணார் போகிறோம். ஹாய், வெல்கம் பேக் டு கிளாசிக் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு கேட்டிங்கன்னா, மூணாருக்கு இப்போது ட்ராவல் vlog எடுக்கலாம், போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம போட போகிறது ஃபுல்லாகவே மூணாரோட என்னென்ன இருக்குது அங்கே பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில்டு ட்ராவல் vlog தான் பிளான் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு போட முடியும்னு தெரில, வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாரோட ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் கிராஸ் பண்ணியாச்சு. இது வந்து பாருங்க, இங்கே அந்த ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் கிராஸ் பண்ணோன்னே ஒரு அழகான மலை. செகண்ட் செக் போஸ்ட் வந்து கிராஸ் பண்ணுறோம். இது வந்து ஆனமலை டைகர் ரிசர்வ் சின்னார் டூரிசம். 12 கிலோமீட்டர்ஸ்ல ரீச் பண்ணலாம். என்ன இது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு ஆனமலை ரிசர்வ் அண்ட் சின்னார் அந்த ரூட்ல வந்து வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, டோல்ல வந்து எங்கேயும் வந்து இங்கேயும் நடுவில் எங்கேயும் நிறுத்த வேண்டாம், கடைசி வரைக்கும் 3 வரைக்கும் எங்கேயும் நடுவில் நிறுத்த வேண்டாங்கிற அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நிறுத்தினா வந்து ஃபைன் சொல்லியிருக்காங்க. எதனால அப்படி சொல்லியிருக்காங்க? இப்போ கோவிட்னாலயா? இல்ல கோவிட்ல இங்க ஃபுல்லா வந்து நிறைய விலங்குகள் இருக்கு அப்படிங்கறதுனால இங்கேயும் நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டோலை கடந்து உள்ள போயிட்டு இருக்கோம். இங்க ஒரு அவங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஏன்னா அங்கே டைகர் ரிசர்வ் ஏரியான்னு போட்டிருக்காங்க, அதனாலயா கூட இருக்கலாம். ஸோ இங்க பாருங்க, போர்டெல்லாம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி. எலிஃபென்ட் கிராசிங். அமைதியாரு. நாங்க வந்து இப்போ டைகர் ரிசர்வ் செக் போஸ்ட்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். அட கம்மனிருங்க. நெக்ஸ்ட் வந்து இங்க எந்த டைம்ல கண்ட்ரோல் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மூணார் என்ட்ரு ஆன உடனே 5 மினிட்ஸ்லயே நம்மளோட செல்போனுக்கு வர நெட்வொர்க்ஸ் எல்லாமே கட் ஆயிருச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் ஏர்டெல் யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்களோட ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் எல்லாமே வந்து கட் ஆயிடுச்சு. எட்ஜுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு 4Gல இருந்து. அண்ட் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. யாருமே நம்மளை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் பக்கமாக இனி வந்து தொடர்பு கொள்ளவே முடியாது. இன்கேஸ் நீங்கள் பிஎஸ்என்எல் வச்சிருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கிடைக்குதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து இதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணும்.
such a beautiful look here. Phoning Sami. Government. Danish kid is never safer. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடோட பார்டர் அண்ட் கேரளா செக் போஸ்ட்குள்ளே இருக்கோம். ஸோ செக் போஸ்ட் முடிச்சுட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம். இங்கே வந்து ஒரு குடில் ஒன்று அமைஞ்சிருக்குது. இந்த Cactus எல்லாம் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடில் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து நேச்சர் ட்ரைல் சின்னார். நம்ம வந்து இந்த பார்டரில் இருக்கோம், தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டரில் இருக்கோம். பட் இங்கே வந்து ஒரு ட்ரையல் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம இப்போ அங்கே கவர்மெண்ட் இதுங்கிறதுனால நாங்கள் அங்கெல்லாம் போகல. இங்கே ஒரு வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அதுக்காக வெயிட்டிங். தமிழ்நாடு பார்டரோட எண்டு கொஞ்சம் வைப்பர் போடுங்க. இங்கே வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது அனிமல்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருப்பாங்க, போக வர இருக்கும். நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பலகை வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லா செக்கிங்கும் முடிச்சுட்டு கேரளாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரு ஆகிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னு கேட்டிங்கன்னா சின்னார். இங்கே ஒரு வாட்ச் டவர் இருந்தது, பட் நாங்கள் அங்கே போகல. ரோடு ஒரு மாதிரி இருக்குது, வேற கிளைமேட் டல்லாக இருக்குது. அதனால நம்ம வாட்ச் டவர் பார்க்கல, டைரெக்டாக போயிட்டுருக்கோம். நம்ம தப்பாடா பாபா நினைக்கும். இன்னும் மூணாரே நம்ம வந்து என்ட்ரு ஆகல. பட் ஸ்டில் அந்த சில்லுங்கிற கிளைமேட்டு, மிஸ்ட், லைட் ரெஸ்டிங்க செம்மையாக நம்மளை வந்து இழுக்குது. இங்கே இருக்கிற போர்டோ எதுவுமே நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் ட்ரைவ் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணும், பொறுமையாக ட்ரைவ் பண்ணுங்கள். உங்கள் ஃபாக் லேம்ப்ஸ், பார்க்கிங் லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணிட்டு வண்டி நல்ல கண்டிஷனில் வச்சுட்டு தான் போகணும். இந்த மாதிரி நம்ம போகும்போது மூணாருக்கு முன்னாடி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சின்னாருக்கும் முன்னாடி ஒரு இடம் இருக்குங்க, மறையூர்னு சொல்லி. இது வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபேமஸ்னா நல்ல சீனரிஸ் இங்கே நம்ம பார்க்கலாம், கிளைமேட். ஸோ இப்போ நான் வந்து ரொம்ப லாங்காக மூணார் வந்து போக முடியாது அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி மறையூரில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம் ஒன் டே. இங்கேயும் ரிசார்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இங்கே வந்து எங்கள் டேடி வந்து ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் இந்த மறையூர். ஸோ அவர் சொல்லிகிட்டே இருந்தார் மறையூர்னு. இங்கே அவர் நிறைய டைம் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் நம்ம இங்கே இப்போது பண்ண போகிறது இல்லை, போய் ஸ்டாப்பிங்டனா பேசுகிறக்கா. ஸோ இந்த சைடு போனோம்னா சின்னார் அண்ட் எக்கோ ஷாப்பிங் ஒன்று இருக்குது, சூப்பரான ஃபால்ஸ். ஸோ நம்ம மறையூர் பற்றி சொல்லியிருந்தோம். இங்கே என்ட்ரிலேயே ஒரு சூப்பர் ரெசார்ட் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க இங்கே அப்படின்னா இங்கே என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப மெமரபிள் வாட்டர் ஃபால்ஸ்.
பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸு, நம்ம பார்த்த வாட்டர் ஃபால்ஸு கார்முட்டி வாட்டர் ஃபால்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தண்ணி லைட்டாக ட்ரிப்ளிங் இருக்கிறதுனால தண்ணி நல்லா வந்துட்டுருக்குது. தண்ணி சரியான சில்லுங்க, கையை வைக்க முடியல. கை வச்சு பார்த்தோம், சரியான சில்லு, கையை வைக்க முடியல ட்ரிப்ளிங் இருக்கிறதுனால. இல்லைன்னா ஒரு ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து எங்களுக்கு ஆல்வேஸ் த்ரோ பேக் மெமரிஸ் தான். ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட கல்யாணம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த ஃபோட்டோ ஷூட் வந்து இந்த மறையூர் ரோட்டில், அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல இருந்தது அழகாக வந்து அந்த கலர்ஃபுல்லாக ஒரு இடம் இருந்தது. அந்த இடம் எனக்கு மறந்து போச்சு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் எங்கள் ஃபோட்டோகிராஃபர் அண்ணா சொன்னது உங்களுக்கு மட்டும்தான் அப்போ தண்ணி வந்தது, அதுக்கப்புறம் நான் யாரையுமே பெருசாக கூட்டிகிட்டு போனப்பெல்லாம் தண்ணி வரல, அலோவ் பண்ணலன்னு சொன்னாங்க. ஸோ அகெயின் இன்னைக்கு இங்கே நல்ல தண்ணி கரை புரண்டு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. நாங்கள் இங்கே வந்தோடனே எங்களுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அன்றைக்கி அதே மாதிரி தான் சில்னஸ் இருந்துச்சு. பட் இன்றைக்கி அதை விட சில்னஸ், சரியான சில்னஸ். 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கோம். அந்த அந்த சூழல் சொல்றதுக்கே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம் இந்த இடத்துல. கிளைமேட் சூப்பராக இருக்குது, நல்ல ட்ரெஸ்லிங்காக இருக்குது. ட்ரைவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த சைடு பார்த்து அந்த ஃபால்ஸோட கண்டினியூஷன் போகுது. நாங்கள் இங்கே வந்து நிற்கும் போது மிஸ்ட் கம்மியாக இருந்தது, இப்போ மிஸ்ட் ஜாஸ்தியானதுனால எதுவுமே தெரியல. ஜஸ்ட் நான் ஒரு ஜூம் போய் பார்க்குறேன். இதுதான் வியூ. இந்த வழியாக தான் அந்த தண்ணி வந்து போயிட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் நாங்கள் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் இது வந்து ஒரு மறையூரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்குது. இங்கே இல்லாத ஐட்டமே இல்லைங்க. நம்ம வீடுகளில் கிடைக்கிற, நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே இங்கேயும் கிடைக்குது. பூக்கடை, நகை கடை, கிராசரி ஷாப்ஸு, அரிசி கடை, எண்ணெய், பழங்கள், பாருங்க பழங்கள் எல்லாமே இங்கே இல்லாததே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஏரியாவாக இருக்குது. இப்போ இரவிக்குளம்னு சொல்லி ஒரு ஏரியாவை தாண்டின உடனே இந்த மறையூர் டவுன். இரவிக்குளம் தாண்டியா இரவிக்குளம் முன்னாடி இரவிக்குளமுக்கு முன்னாடி மறையூர். இது வந்து ஒரு ஐயப்பன் கோயில் போல் தெரியல என்னன்னு. ஹாய், பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு டீ எஸ்டேட் முன்னாடி நின்றுட்டுருக்கோம். இட்ஸ் அமேசிங் கிளைமேட். ட்ரெஸ்ஸில் ஆகுது, நல்லா மிஸ்ட் இருக்குது, சரியான கிளைமேட். நாங்கள் அப்படியே கார்லேருந்து இறங்கி அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே கொஞ்சம் பாருங்கள், எங்களுக்கு பின்னாடி ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளோ மிஸ்டாக இருக்குது. 2 சைடும், ரோட்டுக்கு 2 சைடுமே வந்து டீ எஸ்டேட் நல்லா அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். நாங்கள் இப்போ இங்கே போகல, இதுக்குள்ளேயே தான் இரவிக்குளம் நேஷனல் பார்க் இருக்கு. சூப்பர் மங்கீஸ், இங்கே நிறைய மங்கீஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் கிட்ஸ் இருக்கிறதுனால இதுக்குள்ளெல்லாம் நாங்கள் இப்போ போகல, டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நம்ம டைரக்டா நெக்ஸ்ட் வந்து மாட்டுப்பட்டி டேமுக்கு, மூணார் என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் அங்கேருந்து மாட்டுப்பட்டி டேம். ஸோ இப்போ ஆண்டு வேலை நம்ம வந்து ஒரு சின்ன சம்மரைஸ் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மூணாரோட ஒரு 4 செக் போஸ்ட் கிராஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா டி எஸ்டேட், ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம், காரமலை ஃபால்ஸா, காரமுட்டி ஃபால்ஸ், டி எஸ்டேட். இது வந்து கண்ணன்தேவன் டி எஸ்டேட் ஆக்சுவலா. அடுத்தது வந்து இரவிக்குளம் நேஷனல் பார்க். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம லக்கம் வாட்டர் ஃபால்ஸ், இங்க வந்து லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு அடுத்தது வந்து we are going to மூணார் அண்ட் மாட்டுப்பட்டி டேம். ஸோ இது வந்து கண்ணன்தேவன் டி எஸ்டேட்டோட கண்டினியூஷன் தான்.
இங்கே பயங்கர மிஸ்ட், எதுவுமே தெரியல. எந்த ரோட்லையுமே அப்படிதான் இருக்கு. அப்படியே ஏதோ கால் பண்ணி சொல்லிச்சு 16 minutes காட்டுது. கரெக்டாக 100 meters. Turn left onto National Highway 85. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ, ஃப்ளேவர்ட் சாக்லேட்ஸ், ஸ்பைசஸ், ஆயில்ஸ் கடை. இங்கே ரிப்பிள் டீன்னு ஒரு டீ இருக்கு. இவங்களோட டீ எஸ்டேட் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம் அங்கே. ஏன்னா என்னால் எதுவுமே எடுக்க முடியல, பிகாஸ் அங்கே வந்து ரொம்ப இதுவாக இருந்தது, மிஸ்டாக இருந்தது. அதனால நான் எடுக்கல. இந்த ஊரில் ரிப்பிள் டீ ரொம்ப ஃபேமஸ் போல. அவங்களோட பிராண்டு தான் இங்கே அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. You on National Highway 85 for 7 kilometers. மலையாளம், தமிழ் இல்லாமல் மலையாளம் மட்டும் வச்சுங்க. 4 லாங்குவேஜ் வச்சுருப்பாங்கப்பா. ஸோ மூணார் டவுன்லேருந்து அடுத்தது நம்ம டாப் ஸ்டேஷன் போகணும். அதுக்காக தேவிக்குளம் ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கே பைன் ட்ரீ ஹோட்டல்ஸ் நோக்கி நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்து பொட்டானிக்கல் கார்டன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாக ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம இப்போ பொட்டானிக்கல் கார்டன் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே. ஸோ நம்ம டைரெக்டாக இனி ரூம் தான் போகணும், வேற ஆப்ஷனே இல்லை. இது என்ன ரோட் போடுறாங்க? NH ரோடா கன்வெர்ட். ஸோ NH 85 ரோடு தேவிக்குளம். இப்படியே போனால் நம்ம வந்து தேக்கடி கும்படியெல்லாம் போடுற ஏரியாவுக்கு. இது ஒரு NH நேஷனல் ஹைவே இந்த ஏரியாவில் வந்து ரோடு ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்மளோட மூணாரில் ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு ப்ரைவேட் டீ எஸ்டேட் பக்கத்தில் ஆன் த வேல ரொம்ப அழகாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த வியூ தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல நடுவில் மட்டும் உங்களுக்கு வெயில் அடிக்குது. அதை நாங்கள் ஜூம் பண்ணி ட்ரை பண்ணுறோம். அந்த இடம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இதாகுது, வெயில் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மிஸ்ட். ஸோ இது ஒரு நல்ல அழகான வியூ. ஸோ லாக்ஹாட் எஸ்டேட்லேருந்து நம்ம வந்தோம் அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வரும்போது இங்கே வந்து ஒரு இடம் இருக்குது. இது என்ன வியூ பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைசன் ட்ரைல்னு ஒரு இடம் இருக்குது. இதில் பாருங்கள், இங்கே நிறைய பைசன்ஸ் வருது. பட் இங்கே வந்து பாருங்கள், 2 மலைக்கு நடுவில் நம்ம போகக்கூடிய ஒரு வழி மாதிரி இருக்குது. செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் இது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. இப்போ இங்கே வேலை நடந்துட்டுருக்கு. பாம் வச்சு பிளாஸ்டிங்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை எதுவும் பார்க்க முடியல. நாங்கள் இந்த ஒரு என்ட்ரன்ஸோட ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணார் ஹெட் ஒர்க்ஸ் டேமோட வியூ தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வந்து எல்லா டேம்லேயும் மோஸ்ட்லி வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது. இது ஒரு சின்ன டேம் தான். இப்போ இதிலிருந்து தண்ணி நிறைஞ்சு வெளியே போயிட்டுருக்கிற இது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் இது வந்து மத வழியாக வந்து அங்கே அந்த ஆப்போசிட்லேருந்து தண்ணி நிறைஞ்சு இங்கே வந்து வந்துட்டுருக்கு. இது வந்து என்ன, நடுவில் வந்து ஒரு பாலம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது நிறைஞ்சு நல்லா வெளியே தண்ணி போயிட்டுருக்கு. நிறைய ஆர்பிசி தண்ணி வந்து வெளியே போயிட்டுருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு கீழே அடுத்து இந்த தண்ணி அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். கீழே போய் அடுத்தடுத்த டேம்களுக்கு வந்து போயிட்டுருக்கு.
இதுதான் வந்து அடுத்த ஃபுல்லாக வந்து தேனி குமுளி அந்த ஏரியாக்கெல்லாம் வந்து இந்த தண்ணி வந்து இங்கேருந்து அப்படியே வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. அது பட் ஆனால் நல்லா டேம் பெரிய டேம் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் மதை வழியாக தண்ணி வந்து வெளியே போயிட்டுருக்கு ஆர்ப்பு வச்சு. இது நிறைஞ்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கயிறு நம்ம இறங்கலாம் முடியாது. ஆனால் வந்து இதுக்கு தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சு வெளியே போயிட்டுருக்குது. ஸோ இது செக் டேம் மாதிரி கட்டியிருக்காங்க. பட் பெரிய டேம் மாதிரி இருக்குது. நல்லா தண்ணி நிறையா இருக்குது. மழை நிறையா பெஞ்சிருக்கனால நல்ல தண்ணி வந்து நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து போத்தமேடு வியூ பாயிண்ட். இது நம்ம ஹெட்வொர்க்ஸ் டேம்லேருந்து மேலே வந்தீங்கன்னா இருக்க பாயிண்ட் தான் வந்து இந்த போத்தமேடு வியூ பாயிண்ட். இதுக்கு மேலே வந்து எந்த பாயிண்ட்டும் இல்லை. இதுதான் வந்து இருக்கிற டாப் என்ன சொல்கிறது ஹையஸ்ட் வியூ பாயிண்ட் நம்ம சொல்லலாம். இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஏரியா ஃபுல்லாக மூணாரோட ஒன் சைடு ஏரியா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலாம். நம்ம முடிஞ்சால் வந்து அதை ஜூம் பண்ணி போய் பார்க்கலாம். இந்த ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ லைட்டாக ஜூம் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு. அது நல்லா டீப் இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். பட் இது நல்ல டீப்பு. ஆல்மோஸ்ட் ஒன் சைட் ஆஃப் த மூணார் வந்து ஃபுல்லாக தெரியும். நான் ஜூம் போகிற பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூம் போகிறேன். அப்படியே பார்த்துட்டு வாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கே அந்த சின்ன சின்ன லைன் மாதிரி தெரியுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ரோடு. அதாவது என்னென்னா இந்த மூணாருக்கு வர இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நல்லா ஜூம் போகிறேன் பாருங்கள். ஒவ்வொரு லைனும் வந்து ஒரு ரோடு ஃபுல்லாக வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்ஸ் தான் இருக்குது. இங்கே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜூம் போய் பார்க்கலாம். நம்ம எவ்வளோ தூரம் முடியும்னு பார்க்கலாம். இதோட இன்னொரு சைடும் இருக்குது. நம்ம முடிஞ்ச அந்த சைடும் போய் காட்டுறேன் நான் உங்களுக்கு. அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ரோடு இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல டீப் கேவ் இது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்ஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக டீ எஸ்டேட்ஸ் தான். 3 நாள் ஃபுல்லாக டீ எஸ்டேட்ஸ் தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த டீ எஸ்டேட்ஸ் நல்லா கவர் ஆகிருக்கும் இந்த இதில். இது பார்த்திங்கன்னா போத்தமேடு வியூ பாயிண்ட்டோட அனதர் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ போத்தமேடு வியூ பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் ஒரு 50 மீட்டர்ஸ் வாக்கபிள் பண்ணிக்கலாம். நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு அனதர் வியூ சைடும் தெரியும். அப்படியே பார்த்தது வந்து ஒரு ரெண்டு, இன்னொரு இந்த சைடு வந்து இன்னொரு ரெண்டு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஎஸ்எஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜூம் போய் காட்டுறேன் நான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜூம் போய் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா வந்து ரோட்ஸு எல்லாமே கிளியராக உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த டீப் கர்வ் தாண்டி ஒரு நல்ல ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா. இப்போ நான் ஜூம் போயிருக்கேன். இது வந்து ஒரு ரோடு சரிங்களா. ஆனால் இதுக்கும் கீழே வந்து இன்னும் நிறைய ரோட்ஸு நிறையா இதெல்லாம் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த ஜூமில் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஒரு இதில் பார்த்திங்கன்னா பெரிய பாறையெல்லாம் கிளியராக தெரியும். வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மலைக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட லாஸ்ட் விசிட் டே. லாஸ்ட் பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைடல் பார்க், இல்லைன்னா இது வந்து பிளாசம் பார்க் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் இன்றைக்கி நாங்கள் லாஸ்ட்டாக விசிட் பண்ணுற பிளேஸ். இதுக்கப்புறம் ரூமுக்கு போக போகிறோம். டைம் வந்து 6 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட லாஸ்ட் விசிட் டே. லாஸ்ட் பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைடல் பார்க், இல்லைன்னா இது வந்து பிளாசம் பார்க் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் இன்றைக்கி நாங்கள் லாஸ்ட்டாக விசிட் பண்ணுற பிளேஸ். இதுக்கப்புறம் ரூமுக்கு போக போகிறோம். டைம் வந்து 6 ஆயிடுச்சு. இருக்கிற ஹோட்டல் வந்து பைன் ட்ரீ ஹோட்டல் இன் மூணார். இது வந்து சிட்டி லிமிட்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் இருக்குது. ஆனாலும் நாங்கள் ஏன் இந்த ஹோட்டல் சூஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும்னு நினச்சோம். கொஞ்சம் அந்த சில்னஸ் வந்து நம்ம சிட்டிக்குள்ளேயே எடுத்தோம்னா வராது. இங்கே நல்லா மலையை ஒட்டி அந்த லாக்ஹார்ட் கேப்புக்கு போகிறதுக்கு இது பக்கம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெச் பார்த்துட்டு வந்ததுனால நாங்கள் இங்கே வந்து ரூம் போட்டு இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். வாங்க ஹோட்டலுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ஸோ இது வந்து ஹோட்டல் என்ட்ரன்ஸ். இதுலேருந்து உள்ளே போய்க்கலாம். நம்ம லாபி. ஹாய், வெல்கம் பேக் டு கிளாசிக் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம மூணார்லேருந்து அகெயின் ஆரம்பிக்கிறோம். பைன் ட்ரீயில் ஸ்டே பண்ணியிருந்தோம் நேற்று நைட்டு. ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் அப்படின்னிங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட், ஷூட்டிங் பாயிண்ட், எலிஃபெண்ட் அரைவல் ஸ்பாட், அந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்பாட் வித்தின் 20 கிலோமீட்டர்ஸில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக போய் பார்த்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். மார்னிங் வியூ ஆஃப் மூணார். மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நம்ம வந்து எடுத்திருக்கோம். நேற்று வந்து பயங்கர மிஸ்ட் அந்த மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு பாருங்கள், மிஸ்டெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு அழகாக வெயில் அடிக்குது. இந்த வெயிலும் ஒரு ஹியூமினிட்டி, இந்த காற்றுல இருக்கிற ஈரப்பதமும் அவ்வளோ நல்ல ஒரு ஃபீல் தருது. டீ எஸ்டேட். நம்ம இப்போது ஹோட்டல் வந்து 8 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சிட்டி, மூணார் டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இது வந்து பிஃபோர் 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி நாங்கள் எடுத்திருக்கோம் வியூ. இது ஒரு ஃபோட்டோ பாயிண்ட். ஃபோட்டோ பாயிண்ட் இப்போது நம்ம போயிட்டுருக்கிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கே போகுதுன்னா 7 பிளேசஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் டைரெக்டாக எக்கோ பாயிண்ட் 20 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மூணாரோட டவுன்லேருந்து எக்கோ பாயிண்ட், அதுக்கப்புறம் ரிட்டர்னில் ஷூட்டிங் பாயிண்ட், எலிஃபெண்ட் அரைவல் ஸ்பாட், இண்டோ ஸ்விஸ் ப்ராஜெக்ட், மாட்டுப்பட்டி டேம் போட்டிங்காக, ஜங்கிள் ஹனி பீ நெஸ்ட் அண்ட் ஃபோட்டோ பாயிண்ட். இந்த 7 பிளேசஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இங்கேருந்து 17 கிலோமீட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட் ரோட், அங்கேருந்து ஒரு டைவர்ஷன் வருது. இதுதான் நம்மளோட இன்னைக்கு டிராவல் பிளான். നല്ല ആഴങ്ങാണ്, ചെളിയും കാണും. അതുകൊണ്ട് ഓളം അടിക്കാനേ പറ്റത്തില്ല, എങ്ങനെ ഇറങ്ങാൻ പറ്റത്തില്ല. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுப்பட்டி டேமோட எக்ஸ்டென்ஷன் நியர் எக்கோ பாயிண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தண்ணிக்குள்ளே இருக்குது. நாங்களே வந்து தண்ணிக்குள்ளே நின்று நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்திருக்கோம். சூப்பராக இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன், தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்குது. இதில் வந்து போட்டிங் போகிறவங்க போகிறாங்க, ஃபிஷ்ஷிங் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. இங்கேருந்து கத்துனா எக்கோ பாயிண்டில் கேட்குது, பட் அவ்வளோ கிளியராக இல்லை. நாங்கள் ஒரு 5 years பேக் வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் இல்லை, சின்ன சின்ன குட்டைகள் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இப்போ போட்டிங் வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ ஜூம் போகுதோ அவ்வளோல நம்ம கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ அவங்க போயிட்டாங்க, அந்த எண்டில் போயிட்டுருக்காங்க போட்டிங்கு.
இந்த போட்டிங் போயிட்டு இருக்காங்க தெரியுது, ஓரளவுக்கு தான் நமக்கு தெரியுது. ரொம்ப தூரத்தில் போட்டிங் போயிட்டு இருக்காங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குண்டலா டேம். எக்கோ பாயிண்ட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வந்தோம்னா குண்டலா டேம். இங்கே நமக்கு பிளான் இல்லை, அப்படியே ரிட்டர்ன் ஆகுறதா தான் இருந்தது. சரி டைம் இருந்தனால ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தானே, இதையும் வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம். இதான் குண்டலா டேமோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து அந்த குண்டலா டேமோட வியூ. நாங்கள் இங்கே போட்டிங் போகலான்னு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் என்ன அவைலபிளாக இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டிங் டிசைட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குண்டலா லேக்கிலிருந்து தண்ணி வந்து டேம் நிறைஞ்சு வெளியே போகுது. சும்மா லேசாக போயிட்டுருக்குது. பட் லேசாக போகிறதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பாருங்கள், அப்படியே தண்ணி ஃபுல்லாக அப்படியே தண்ணி திறந்துலாம் இல்லைவங்க, சும்மா லைட்டாக வந்து அங்கேருந்து உபரி நீர் வெளியே போகுது. அந்த உபரி நீரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போயிட்டுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போய் இந்த தண்ணி தான் வந்து இந்த தண்ணி வந்து எங்கே போனால் நம்ம மாட்டுப்பட்டி டேம் கூட வந்து லிங்க் ஆயிரும். இங்கேருந்து போய் டேரெக்டாக இந்த எக்கோ பாயிண்ட் வழியாக போய் மாட்டுப்பட்டி டேம் கூட லிங்க் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே போயிட்டுருக்குங்க. இது வாட்டி அப்படியே போயிட்டுருக்கு. இது டேமோட வியூ. தண்ணி நல்லா இப்போ மழை காலம் அப்படிங்கிறனால தண்ணி நிறையா இருக்குது. ஃபுல்லாக இருக்குது தண்ணி. இது பார்த்திங்கன்னா மதகு, அதாவது தண்ணி நிறைஞ்சிச்சுன்னா தண்ணி ஓப்பன் பண்ணுறதோ இல்லை தண்ணி வேணுங்கிறப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கோ தேவையான மதகுகள். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம போட்டிங் ஏரியாவுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இதில் நிறையா போட்டிங் டைப்ஸ் இருக்குது. இங்கே பெடல் போட், சிக்காரா போட், ரா போட், இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் போட்டிங் வந்து இருக்குதுங்க. ப்ரைஸஸ் போட்டிருக்காங்க. பெடல் போட், சிக்காரா போட், ரா போட். இங்கே வந்து மோட்டர் போட் வந்து இல்லை, மற்ற போட்ஸ்லாம் இருக்குது. அதோட ப்ரைஸஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா எக்கோ பாயிண்ட் போட்டிங் சென்டருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து போட்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. பட் மோட்டார் போட்ஸ் இல்லை, எல்லாமே மேனுவல் பெடல் போட்ஸு, படகு அந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மாட்டுப்பட்டி டேம் போட்டிங் போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம் ரிட்டர்னில். இங்கே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா செம்ம மழை. அங்கே எக்கோ பாயிண்டில் நாங்கள் இருக்கும்போதே மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எதுவுமே கவர் பண்ண முடியல, எங்கேயுமே போக முடியல. டைரெக்டாக நாங்கள் ஷாப்பிங்க்கு தான் இப்போ போக போகிறோம். வியூ பாயிண்ட்ஸில் வந்து ஃபோட்டோ பாயிண்ட், ஷூட்டிங் ஸ்பாட், எக்கோ பாயிண்ட், எலிஃபண்ட் அரைவல் ஸ்பாட், இந்த 3 ஸ்பாட்டும் பார்க்க முடியல. பட் இட் இஸ் ஓகே. நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் ஓகே. இன்னைக்கு நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. காலையிலேருந்து வெயில் கொஞ்சம் அடிச்சிச்சு. இப்போ வெதர் பயங்கரமாக மழை பெய்யுது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கீழே வர முடியுமோ வரணும். இதுக்கு நடுவில் ஷாப்பிங்கையும் நாங்கள் முடிக்கணும். நம்ம இப்போ எங்கே ஷாப் பண்ணுறோம், என்ன ஷாப் பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஃபோட்டோ பாயிண்டோட இன்னொரு சைடு. ஃபுல்லாக எங்களால் எடுக்க முடியல மழை வரனால. இங்கே மட்டும் ஒரு 1 மினிட் போல் நிறுத்தி நான் இதை எடுத்திருக்கேன். ஹாய், வெல்கம் பேக் டு கிளாசிக் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம்னா, நாங்கள் இன்னைக்கு ஒரு ஃபேமஸ் அவுட்டிங் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. இவன் வந்து ராம்குமார், இவன் வந்து
பப்ளு, இவங்க 2 பேரும் வந்து என்னோட பசங்க தான். ஸோ இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இவர் வந்து மிஸ்டர் திருமலை பாபு, குமாரோட அண்ணன். இவர் வந்து இறை காதலன்னு ஒரு நியூ சேனல், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. இவரை நம்ம எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம். அந்த சேனலோட லிங்க்கை உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிச்சவங்க வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் வந்து பிரகதீஷ் அண்ட் கோகுல் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு. குமார் இவங்க அக்கா. ஸோ இவங்க 2 பேரும் எங்கள் குட்டீஸ். நாங்கள் எல்லோரும் தான் கிளம்பியிருக்கிறோம். அங்கேருந்து உங்களுக்கு அடுத்த திண்டுக்கல் போகிற வழியில் இதை ஷூட் பண்ணியிருக்கோம். நாங்கள் அங்கேருந்து உங்களுக்கு அடுத்த விலாக் அப்டேட் பண்ணுறோம். கிளைமேட் நம்ம ஆன் தி வே டு திண்டுக்கல்லில் வந்து பார்க்க முடியுது. இங்கே வந்து நல்ல கூலாக சில்லாக மழை வரைக்கான அறிகுறிகள் எல்லாத்தோடையும் இந்த கிளைமேட் இருக்குது. சுற்றிலும் பாருங்கள் நல்லா அப்படி க்ரீனிஷாக இருக்குது. இங்கே ஆன் தி வேல பார்த்தா ஒரு மலை இருக்குது. அந்த மலை ஃபுல்லாக மிஸ்டில் வந்து கவர் ஆகிருக்கு. இப்போ நம்ம எங்கே போனால் திண்டுக்கல் பைபாஸில் போயிட்டுருக்கேங்க. ஆனால் திண்டுக்கல் பைபாஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான ஹாட்டாக தான் இருக்கும். நார்மலாக இங்கே ஒட்டங்கத்தம் தாண்டிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா சரி ஹாட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு, சேம் டைம் வந்து நல்லா மிஸ்ட்டு நல்லா ஃபார்ம் ஆகிருக்குது. கிளைமேட்டு வந்து திண்டுக்கல் கிளைமேட்டாக அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இங்கே வந்து கிளைமேட் இப்போ இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ வந்து க்ரீனிஷ் ஆகிடுச்சு. முதல்ல சரி ட்ரையாக இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக இன்றைக்கி வந்து எல்லாமே க்ரீனிஷ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு தடவையும் கூட இவ்வளோ க்ரீன்ஸாக அதே மாதிரி இவ்வளோ மிஸ்டோட வந்து திண்டுக்கல் ஏரியாவை எந்த காலத்துலையும் பார்த்ததில்லை. இப்போ வந்து நல்ல மிஸ்ட்டு, நல்ல மழை கிளைமேட்டு மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது கிளைமேட்ஸ். ஆக்சுவலி மூணாருக்கு அப்புறம் இது ஒரு குட்டி மூணார் மாரி ஆயிடுச்சுல்ல இன்னைக்கு கிளைமேட். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ட்ரிப் ஆயிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணது வந்து கேரளா போகலான்னு. பட் இன்னைக்கு ஹாட்டான ஏரியா போகலான் இருக்கு. ஹாட்டான ஏரியாவில் போகிறமேன்னு பயந்து நான். பட் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக வந்து நல்ல கிளைமேட்டு. ஒரு லாங் டிரைவுக்கு வந்து செமையாக இருக்குது. என்ஜாய். இல்லை சிவயோகி பசுமை இல்லம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீரசிக்கனம்பட்டிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறோம். இங்கே வந்து மலையை ஒட்டி இங்கே ஒரு சூப்பர் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. இந்த மலையும் இந்த சூழலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி ஒர்க் போடுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எதுக்காக நான் கொம்பு சீவி விடுறீங்க? ஓ இது ஓ இப்போ பொங்கலுக்காக பண்ணுறீங்களா? இந்த மாட்டு பொங்கலுக்காக. நாளைக்கு மாட்டு பொங்கல். ஓ இன்னைக்கு மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கலுக்காக வந்து மாடு வந்து அலங்காரப்படுத்துறீங்க. இவங்களுக்கு பேர் என்னன்னா? இவருக்கு பேர் தான் ஓகே. எல்லாம் குல்பேட் வச்சு மஞ்சள் தான் வச்சிருக்குது. மஞ்சள்லாம் நாக்காலே நக்கி விட்டுச்சு. ஓ அதனால இன்னொருத்தர போட்டு வைக்கலாம் பார்க்கலாம். சீக்கிரம் போதும். சரிக்கா. இங்கே நாங்கள் பார்த்த அழகான ரோஸ் செடிகள். இங்கே இருக்கிற ரோசஸ் வந்து நல்லா அழகழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் அவங்க தனித்தனியாக வச்சுருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக தான் காட்ட முடியும், ஒன்றா இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன். வீரசிக்கனம்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஐயாவோட பசுமை இல்லம் இருந்தது. அங்கே எங்களோட குழந்தையும் எங்களையும் எல்லாத்தையுமே ஆசிர்வதிச்சார். அதுக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இங்கே இனிதாக எங்களோட ட்ரிப்பு வந்து நிறைவடைந்தது. அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா அபூர்வா ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோட்டல் ஆன் தி வேல. ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ், லாபி எல்லாமே. இங்கே வந்து எப்படி அமைச்சிருக்காங்க இந்த ஹோட்டல்னு பார்த்திங்கன்னா, இங்கே சாப்பிட்றது மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு பொம்மைகள் அந்த மாதிரி வாங்குறதுனா வாங்கலாம். கார் பார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய இடம் விட்டுருக்காங்க. இங்கே வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே கிடச்சிது. பின்னாடி இன்னொரு ஹோட்டல் இருந்தது, அதில் வந்து நான்வெஜ்ஜும் வெஜ்ஜு தனியாகவும் வந்து வச்சுருந்தாங்க. அது இந்த ஹோட்டலில் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த கொடி வச்சு இவங்க இந்த பண்ணியிருக்கிற ஒர்க் வந்து நீங்கள் ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு இந்த ஒரு பெரிய செட்டப் இல்லை இது, ஆனால் இது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அங்கேருந்து நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கடைகள் இருந்தது, ஆர்கானிக் ஷாப்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்குன்னு ப்ளே ஏரியா தனியாக பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ப்ளே ஏரியாவில் குழந்தைங்க வந்து விளையாடுற சூழ்நிலையில் மழையினால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா அந்த இடத்துல இருந்தது. டிஷர்ட்ஸ், பொம்மைகள், கூல்ட்ரிங்க்ஸ், நம்ம இங்கே சிட்டிக்குள்ளே சாப்பிட்ற எல்லாமே அங்கேயும் இருந்தது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தது, சாண்ட்விச் இருந்தது, வடை, பஜ்ஜி, டீ, அது போக தோசை, பூரி, பொங்கல். இந்த ஹோட்டலில் ஒரு சங்கடமான விஷயம் எங்களுக்கு இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தாத்தாவை வந்து இவர் வந்து விவசாயியாக இருந்திருக்கணும், இல்லைன்னா முன்ன இருந்திருப்பார் போல். இவரை வந்து இப்படி சிலையாட்ட அந்த உழுகிற கருவியை தூக்கிட்டு இப்படி அசையாமல் நிற்க வச்சுருந்த இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஹோட்டலில் ரொம்ப நெருடலாக இருந்தது. இந்த ஹோட்டலில் நாங்கள் போய் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் கிளாசிக் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் போகிறோம். பிராண்டிலேருந்து எல்லாமே சூஸ் பண்ணது இவர் தான். நாங்கள் வந்து பாஷ் வாஷிங் மிஷின் வாங்க போகிறோம். இங்கே கணபதியில் இருக்கிற பிராண்ட் ஸ்டோர் வாங்க போகிறோம். அது ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருந்தோம், டாப் லோட் மாடல். எங்கள் வீட்டுக்காக வந்து அதை எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம், என்ன 2-3 மாடல் சொல்லியிருக்காங்க டாப் மாடலில். அதில் என்ன மாடல் நல்லா இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு மறுபடியும் டிசைட் பண்ணுவோம். ப்ராடக்ட்டுக்கு நம்ம போகிற மற்ற ப்ராடக்ட்ஸ் போகாமல் நிறைய ப்ராடக்ட் கம்பேர் பண்ணி பார்த்தோம். பாஷ் ப்ராடக்ட் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற சில ப்ராடக்ட் மாதிரி சாம்சங் அல்லது ஐஎஃப்பி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை விட வந்து பாஷோட ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் லிட்டில் பிட் காஸ்ட்லி, லிட்டில் பிட்டில் நல்லாவே காஸ்ட்லி. அதனால் யாரும் இங்கே வாங்குறதில்ல. பட் அவுட்டர்லாம் பார்த்திங்கன்னா பாஷோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும். அதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், லைஃபும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து பாஷே சூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நீங்கள் ஜெர்மன் போயிருந்தீங்களா, அங்கே என்ன பிராண்ட்ஸ் வந்து நல்லா? அங்கே ஜெர்மனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பிராண்டு தான் வந்து டாப்பு. அதில் வந்து ஒன் ஆஃப் த பிராண்ட் வந்து பாஷு, அதை விட்டிங்கன்னா சீமென்ஸு. பட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டைப் தான். இங்கேயுமே பார்த்திங்கன்னா பாஷும் சீமென்ஸும் டைப் தான். ஸோ மேஜர் ரோல் பண்ணுறாங்கலாம் பார்த்திங்கன்னா பாஷ் சீமென்ஸ் தான். அது ரெண்டுமே வந்து அவங்க டைப் போட்டுருக்காங்க. அதோட குவாலிட்டிஸ் நல்லாயிருக்கும். அங்கெல்லாம் அதுதான் ஹையஸ்ட் சேலும் கூட. பட் இந்தியாவில் வந்து அவங்க மார்க்கெட் பெருசாக பிடிக்கல. பட் இந்தியன் மார்க்கெட்டும் அவங்க பெருசாக எதிர்பார்க்கல. பட் இப்போ தான் பூஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ப்ராபபிளி வந்து அடுத்தது வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கணபதியில் இருக்கிற பாஷ் ஷோரூம்க்கு வந்துட்டோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம பாஷ் ஷோரூம்குள்ளே என்ட்ரு ஆன உடனேயே இங்கே பாருங்கள், நான் வந்து காட்டிகிட்டு இருக்கிறது காரோட கிளீனர். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டில் அவங்க வச்சுருக்காங்க, காரோட கிளீனரும். கீழே வந்து வேக்யூம் கிளீனரும். இதில் 2 மாடல்ஸ் ஈச்சில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம். பட் நம்ம வாங்க வந்தது ஒன்லி வாஷிங் மிஷின், அதனால நான் அதெல்லாம் எடுக்கல. கேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிளெண்டர்ஸ் இருக்குது. இந்த பிளெண்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கேக் பண்ணுறதுக்கு. இது இன்னொரு மாடல், இதில் இன்னொரு மாடல், கேக் பண்ணுறதுக்கான இன்னொரு மாடல்.
இது வந்து ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின்ஸ். இதில் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின்ஸ் தான். நாங்கள் எடுக்க வந்தது வந்து பார்த்திங்கன்னா டாப் லோட் வாஷிங் மிஷின்ஸ். ஸோ அது வந்து மாடல்ஸ் பாருங்கள். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜோட கலெக்ஷன்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அவன், இங்கே இருக்கக்கூடிய பாஷோடைய மிக்சர் கிரைண்டர்ஸ், பாஷோட மாடுலர் கிச்சன் செட்டப்.